بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. இன்று இன்ஷா அல்லாஹ் சூரா அல் அஸ்ர் அதனுடைய ஓதுகிற முறையையும் அதனுடைய சுருக்கமான அர்த்தத்தையும் நாம் பார்ப்போம். அல் அஸ்ர் என்று சொன்னால் காலம், நேரம். அல்லாஹு தஆலா இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் காலத்தின் மீது, நேரத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறார். வல் அஸ்ர், வல் அஸ்ர், ஐன், வல் ஐன், வல் அஸ், சாத், சீன் இல்லை. ஆக ஓதுகிறவங்க வல் அஸ்ரு, வல் அஸ்ரு அப்படி ஓதக்கூடாது. இந்த ஐனையும் சாதையும் கவனமாக ஓத வேண்டும். அப்போ வல் 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 அஸ், அஸ், வல் அஸ், வல் அஸ் என்று சொன்னால் காலத்தின் மீது சத்தியமாக. இரண்டு விதமான பொருளை, அர்த்தத்தை கல்வியாளர்கள், தப்சீர் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அல்லாஹு தஆலா இங்கு காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறார். முதலாவது, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், ஆயுள். இதுல தான் நம்ம நம்முடைய காரியங்களை செய்யறோம். நம்முடைய நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் தான் நாம் செய்துட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா நேரத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறார். இன்னொரு ஒரு அர்த்தத்தை சொல்லி இருக்கிறாங்க. அல் அஸ்ர் என்பது அஸருடைய நேரம், அஸருடைய தொழுகை. அவை அல்லாஹ் தஆலா அஸருடைய தொழுகை அல்லது அஸருடைய நேரத்தின் மீதும் சத்தியம் செய்திருக்கிறார் அப்படி விளக்கியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கிறத மிக முக்கியமா இதுல ஒரு படிப்பனையை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில் எதன் மீது சத்தியம் செய்து விட்டானோ அதற்கு மகத்துவம் இருக்கிறது, அதற்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அப்படின்னா அல்லாஹ் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது, முக்கியத்துவம் இருக்கு. அஸருடைய தொழுகை இருக்குது, அந்த தொழுகைக்கும் அந்த நேரத்திற்கும் முக்கியத்துவம் இருக்கு. அப்ப அல்லாஹ் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கின்றானோ அது சிறந்ததாகவும், அந்த சத்தியத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய கவனத்தை திருப்புறான். அந்த பொருளின் மீது சத்தியம் செய்து விட்டான் என்றால் அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை வீணடிக்க கூடாது, அதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். காலையில கண் விழிச்சிருந்து கண் மூடும் வரைக்கும் நமக்கு சுய நினைவோடு நம்ம ஒவ்வொன்றை செய்யும் போதெல்லாம் இந்த நேரத்துல இதை செய்யறோம் தெரிஞ்சுதான் செய்யணும். எந்த நேரத்திலும் நம்ம ஒண்ணு தெரியாமலா இருக்கிறது இல்லை. அப்ப நம்ம காலையில இருக்கிறோமா சாயங்காலத்துல இருக்கிறோமாங்கிறதுல தெரியாம இல்லை. நாம இப்ப இஷாவுடைய நேரத்துக்கு வந்துட்டோங்கிறது நமக்கு தெரியாம இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்து சாப்பிட்டு படுக்க போயிடுவோங்கிறது நமக்கு தெரியாம இல்லை. அப்ப இந்த நேரத்தை நாம் கடந்து கொண்டே போகிறோமே, இந்த கடந்து கொண்டு போகும்போதெல்லாம் அதை எதிர்கொள்றோம். இப்ப அடுத்த நொடி, அடுத்தடுத்த நிமிடங்களை, அடுத்தடுத்த ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் எதிர்கொண்டு இருக்கிறோம். அப்போ இதை எதிர்கொள்ளும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதை வீணடிக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அஸருடைய தொழுகையா அதை எக்காரணத்துக்கு வீணடிக்க கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அஸரை விட்டாரோ, அஸருடைய தொழுகை விட்டு விட்டாரோ அவர் தன்னுடைய அமல்களை எல்லாம் நாசமாக்கி கொண்டார். யார் அஸருடைய தொழுகையை நாசமாக்கி விட்டாரோ அது அவருடைய குடும்பமும் செல்வமும் அனைத்தும் நாசமாவதற்கு சமம் அப்படிங்கிறார். அப்போ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் தஆலா அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும், அதிலே நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவுரைய, அதுல நமக்கு ஒரு மண்டையில ஏறக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணர்வை அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்வதன் மூலமாக நமக்கு உணர்த்துறார். அல்லாஹ் மட்டும்தான் படைப்புகள் மீது சத்தியம் செய்யும், நாம செய்ய முடியாது. நாம் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யும். அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எதன் மீதும் யார் மீதும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால்
அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஷிர்க். அப்ப சத்தியம் செய்வது நம்முடைய விஷயத்துல ஒரு இபாதத், அது தௌஹீத். அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ்வோட படைப்புகள்ல சத்தியம் செய்யறாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டக்கூடிய ஒரு விஷயம். நாம் அல்லாஹ்வின் சத்தியம் செய்யும்போது அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் ஏற்றுக்கொள்றோம். அவன் தான் என்னுடைய ரட்சகன், என்னுடைய இறைவன், நான் அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணையா வேறு யாரும் இல்லை அப்படிங்கறதுனாலதான் வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை உண்மை சொல்ல வரும்போது நாம் சொல்வது உண்மைங்கிறதுக்கு ஆதாரமாக அல்லாஹ்வை சாட்சியாக்குறோம். அல்லாஹ் தஆலா அவன் தன்னுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்வதன் மூலமாக எந்த பொருளை அல்லாஹ் சத்தியம் செய்ய எடுத்துக்கொண்டானோ அதை சாட்சியாக்குகிறான். அப்ப இந்த நேரம் நமக்கு சாட்சியாக நாளைக்கு வரும். அல்லாஹ் விசாரிப்பானே, அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு மகத்துவமான ஒன்றின் மீது நான் சத்தியம் செய்திருக்கிறேன், உனக்கு புத்தி இல்லையா நம்ம கேட்பான். நாம இந்த நேரத்தை வீணடிக்கும் போது இன்னைக்கு எத்தனை பேர் மொபைல்ல வீணான விஷயங்களை பார்த்துக்கிட்டு வீணான சினிமா, கேளிக்கை, பாட்டு, அது இது வெட்டியா எந்த பயனும் இல்லை, ஆனா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கம் பக்கமா நியூஸ் பேப்பரை வரி விடாம காலையில் சுபுகு தொழுகிறாங்களோ இல்லையோ முதல்ல எழுந்தோடனே அவங்க முதல்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லாட்டி எனக்கு தலை வெடிச்சு என்னெல்லாம் நடந்துச்சு பார்க்கணும். எத்தனையோ பேரு பக்கம் பக்கமா நியூஸ் பேப்பரை படிக்காமலேயே தகவல் அறியத்தான் செய்யணும். அது நம்ம கவனத்துக்கு வர வேண்டியது வந்துடும். இது அல்லாஹ்வுடைய நீதி. ஆனா எல்லாத்தையும் நான் படிச்சு என்ன செய்ய போறேன்? ஒன்றும் பண்ண, என்ன நடக்க போறதில்லை. உலகம் மாற போறதில்லை, உலகத்துக்கு நான் ஒண்ணு மாத்த போறதில்லை. ஏன்னா என்னுடைய கடமை அது இல்லை, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, இந்த சக்தி இல்லை. நான் என் குடும்பத்தை பார்ப்பேன், என்னுடைய தேவைகளை பார்ப்பேன். இதுதானே யதார்த்தம். இதை எல்லாவற்றோட முக்கியமானது என்னுடைய இபாதத்தை பார்க்கணும், நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நிற்கணும். இதுதானே ஒவ்வொரு மனுஷனும் புரிய வேண்டிய விஷயம். அப்ப நேரத்தை எப்படி வீணடிக்கிறோம்? அப்ப அதையும் இல்லாம ஒருத்தருக்கு உலக விஷயங்கள் எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, அமெரிக்கால நடக்குது, அது எங்க நடக்குது, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா ஒன்றும் நன்மை இல்லை, எல்லாம் பயனற்ற அறிவு, எந்த பயனும் இல்லாத அறிவு போயிடுச்சு. அப்ப பயனுள்ள அறிவுக்கு நேரத்தை பயன்படுத்த வேண்டும்ங்கிறதான் இப்ப அடுத்த ஆயத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இரண்டாவது ஆயா அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இந்த ஆயத்தை ஓதும் போது இன்ன சொல்லும் போது உன்னா செய்யணும். நூனுக்கு மேல சத்தா இருக்குது, உன்னா மூக்கால இன்ன அப்படி. இன்னல் இன்சான இன்சான அப்படி ஓதும் போது இஹ்பா, அந்த நூன் சாக்கின் இருக்குது, அங்க நூனுக்கு மேல சுக்குன் இருக்குது. இன்சான் இன்சான் சொல்லும் போது நூனுக்கு மேல சுக்குன் இருக்குது. இன்சான் இன்னல் இன்சான சான, அப்ப சீன் இருக்குது, சீன் சரியா சீனை சொல்லணும். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இந்த லஃபீ குஸ்ர் என்று சொல்லும்போது குஸ்ர் சீன் அங்க வருது. லஃபீ குஸ்ர், குஸ்ர் என்று சொன்னா நஷ்டம், இழப்பு, எல்லாத்தையும் நாசமா போறது, அதான் குஸ்ர். நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா குஸ்ர். அப்ப ஒரு மனிதன் ஹாசிர் ஆயிடக்கூடாது, ஹாசிர் நஷ்டவாளி ஆயிடக்கூடாது. அப்ப ஆனா மனிதர்கள் நிறைய பேர், மனிதர்கள் எல்லாரும் நிறைய பேர் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னா, இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதனாக இருக்கிறானே அவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்றால் அவனுடைய செய்தி என்னன்னா லஃபீ நிச்சயமாக அவன் குஸ்ர் நஷ்டத்தில் இருக்கிறான். அப்ப இந்த நஷ்டத்தில் இந்த குஸ்ரில் இருக்கிறானா, ஏன் என்ன காரணம்? நேரத்தை வீணடிக்கிறானா. எதுல வீணடிக்கிறான் தெரியுமா? 4 விஷயங்களை வீணா போறான். 4 விஷயத்துல வீணடிக்கிறான், வீணா போயிட்டான். அதுல இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். 4 விஷயங்கள். இந்த 4 விஷயத்துல நேரத்தை வீணடிக்கிறான். அப்ப அது என்ன? 3வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் இல்லல்லதீன. இல்லல்லதீன சொல்லும்போது இல்லா அல்லதீன சேர்க்கிறோம். இல்லல்லதீன தீனன்னு சொல்லிடுறாங்க சிலர். இல்லல்லதீன இல்லல்லதீன தீன் இல்ல தீன் தீன் தால் இல்ல தால் தால் சொல்றதும் தால் சொல்லும்போது நம்முடைய நுனி நாக்கு வந்து இந்த நுனி நம்முடைய முன்னாடி இருக்கிற முற்பற்களுக்கு முன்னாடி ஓடி வந்து நிற்கும், அப்படி தொடும். அப்படிதான் அப்பதான் அந்த தால் வரும். தால் வரும்போது நம்முடைய நாக்கு தெளிவா மேல அன்னத்தை போய் தொடும். தால் அன்னத்தை மேல உள்ள பகுதி தொடும். அப்போ நுனி நாக்கு இல்லல்லதீன இல்லல்லதீன
இல்லா தவிர, யாரை தவிர, இந்த நஷ்டமான மனிதர்கள்ல யாரை தவிர நஷ்டம் இல்லாதவங்க யாரு அப்படின்னா அல்லதீன ஆமனு, இல்லல்லதீன ஆமனு. ஆமனு சொல்லக்கூடாது, அதை உச்சரிக்கும் போது ஹம்சா அலிஃப் இருக்குது. ஆமனு ஆமனு இல்லல்லதீன ஆமனு, யார் என்றால் ஈமான் கொண்டவர்களை தவிர. யாருக்கெல்லாம் ஈமான் இருக்குதோ அவங்க தான் இந்த உலகத்துல நேரத்தை வீணடிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுது? ஒரு மனிதன் குஃப்ர்ல இருந்தான், ஷிர்க்ல இருந்தான் அப்படின்னா, காஃபிரா இருந்தான்னா அவனோட மொத்த வாழ்க்கை வேஸ்ட். அவனுக்கு ஒரு நன்மை நாளைக்கு மறுமையில கிடைக்காது. அவன் தான் இந்த உலகத்திலே மொத்தமா நஷ்டத்துல இருக்கிறவன், முதல் இடத்துல இருக்கிறவன். அப்ப ஈமான் இல்ல அவனுக்கு. ஒருத்தனுக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கட்டுங்க, அவன் பெரிய லாபகரமா இருந்திருக்கான்னு சொல்ல முடியாது. அவன் எல்லா செல்வங்கள் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, அவன் வேண்டுமென்றதான் இந்த உலகத்துல கிடைச்சிருது. ஆனா அவனுக்கு ரொம்ப வேண்டிய ஒண்ணு ஈமான். அந்த ஈமான் இல்லையா எல்லாம் நாசம். ஏன்னா அவன் நஷ்டத்துல இருக்கு, அவன் நேரத்தை வீடிக்கிறான். ஏன்னா அல்லாஹ் படைச்சது எதுக்காக? அல்லாஹ்வே வணங்குறதுக்காக படைச்சிருக்கான். அப்ப அல்லாஹ்வை வணங்காம அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட அவன் பிரார்த்தனை செய்யறான், அறுத்து பலிடுறான், ஷிர்க்குகளை செய்யறான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன். தன்னை படைச்ச ரப்புக்கு நன்றி கட்டத்தனமா அவன் கொடுத்திருக்கிற ஆயுள், அவன் கொடுத்திருக்கிற நேரம், அவன் கொடுத்திருக்கிற வசதி, அவன் கொடுத்திருக்கிற வீடு, அவன் கொடுத்திருக்கிற உடை, உணவு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அவன் எவ்வளவு பெரிய நன்றி கட்டவனா இருக்குமா? அதனால அவன் பெரிய நஷ்டவாளி. ஆனா இந்த உலகத்துல பார்க்கும்போது, ஒரு காபிரை பார்க்கும்போது அவர் நல்லாதான் இருக்காருன்னு நம்ம நினைப்போம். இல்ல அப்படின்னா நமக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். நாம நினைக்கிறோம் ஒரு காபிரை பார்த்தாருன்னா இவருக்கு ஈமான் இல்லை, எவ்வளவு பெரிய நஷ்டம். அது ஒரு முஃமின் தான் உணர முடியும், ஈமான் உள்ளவன் தான் உணர முடியும். அல்லாஹ் எனக்கு ஈமான் கொடுத்திருக்கான், நான் பெரிய பாக்கியசாலி. ஏன்னா இது இல்லாம வெற்றியே இல்லையே. நாளைக்கு ஒருத்தர் ஈமான் இல்லாம மூத்தா போனான்னு நாளைக்கு அவன் எங்க போவான்? நரகத்துல போவான். அப்ப ஈமான் உள்ளவன் எங்க போவான்? அவன் பாவியா இருந்தா கூட அல்லாஹ் ஒண்ணு அவனை மன்னிக்கலாம் அல்லது தண்டிக்கலாம். தண்டிச்சு முடிச்சுட்டான்னு வைங்க, அந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா, வேதனை காலம் முடிஞ்சு எங்க போவான்? ஈமான் உள்ள சொல்ல போயிடுவான். ஆனா ஒரு காபீர் ஷிர்க்லயே இருந்து மூத்தாயிட்டான்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய தந்தையா இருந்தா கூட சொர்க்கம் முடியாது. அபூ தாலிபுடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ், நமக்கு எவ்வளவு பயமா இருக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ் பெரிய தந்தைன்னா சும்மா இல்ல, அவர் ஒண்ணு அபூ லஹப் மாதிரிலாம் இல்ல. அபூ லஹப் வெளிப்படையா ரசூலுல்லாஹ் எதிர்த்தவன், ரசூலுல்லாஹ் சபிச்சவன், மண்ணை தூக்கி வாரி வீசுறவன், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்துட்டு இருந்தவன். அல்லாஹ் அவனை தப்பத் யதா அபீ லஹப்னு மறுமை நாள் வரைக்கும் சபிச்சிருக்கான். அவனுக்கு கடுமையா வாழும் போதே அவனுடைய தண்டனை அல்லாஹ் சொல்லிட்டான். அவன் நரகவாசின்னு தெளிவாயிடுச்சு. அப்படியா இருந்தார் அபூ தாலிப்? இல்லையே, அபூ தாலிப் அப்படியே அபூ லஹபுக்கு ஆப்போசிட் இருந்தார். அபூ லஹப் எதிர்க்கிறான், அபூ தாலிப் பாதுகாப்பு கொடுக்கிறார். அபூ தாலிப் ஏத்துக்கல, ஆனா தாவூதுக்கு சப்போர்ட்டா இருக்கார். குறைஷிகள் அபூ தாலிப் இருக்கிற ரசூலுல்லாஹ்வை நெருங்க முடியல, ரசூலுல்லாஹ் ஒண்ணும் பண்ண முடியல, பயந்தாங்க. அபூ தாலிப் இருக்கிறாரு, என்ன செய்ய? அபூ தாலிப் மூத்தா போன பிறகுதான் நிலைமை மாறுது. அது எந்த அளவுக்கு போகுது? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து இனி மக்கால வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மதீனாவுக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அப்படிப்பட்ட அபூ தாலிப் கடைசி நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கல. அவர் படுத்துட்டு இருக்கும்போது, பெட்டில் இருக்கும்போது பக்கத்துல நின்றுகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்ட்ட நான் பேசுவேன் அப்படின்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதானே ஈமான். இல்லல்லதீன ஆமனு, யார் நஷ்டம் இல்லவங்க, நஷ்டம் இல்லாதவர்கள் யாருன்னா முதல்ல ஈமான். ஆனா எல்லாமே சப்போர்ட், தாவாவுக்கு ரசூலுக்கு சப்போர்ட்டா இருந்த அபூ தாலிப் ஈமான் ஒரு விஷயத்துல கோட்டை விட்டார். அதுக்கு காரணமா நான் என்னுடைய மூதாதை என் பாட்டை போட்டேன், அந்த அந்த பெருமை, நான் அவங்க மதத்துல இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வார்த்தையில அதே நிலையில மூத்தா போனார் பாருங்க. அதன் காரணம் ஈமான் இல்லாதவரான நஷ்டவாதி, மொத்தம் எல்லாம் நஷ்டம். அவர் ரசூலுல்லாஹ் சப்போர்ட் பண்ண நன்மைகள் கூட அவருக்கு மறுமையில கிடைக்காது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் இப்படி இருந்ததனால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் இவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாரு, அவர் நரகத்தின் மேல் பகுதியில் தண்டிக்கப்படுவார். கீழே போ அனுப்ப மாட்டான் அல்லாம, அவரை கீழே தண்டனை மேல் பகுதியில் இருக்கும். அதன் காரணமாக அவருடைய மூளை கொதித்து கொண்டு இருக்கும். அப்ப ஈமான் இருந்தா எவ்வளவு பெரிய லாபம்னா அந்த நரகத்துக்கே போகாம தப்பிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த ஈமான் மட்டும் போதுமானதா? நான் அல்லாஹ் நம்புறேன்னு சொல்லிட்டா போதுமானதா? அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவேன்னு சொன்னா போதாது. இல்ல, அது அமல் வரணும். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். எப்படிப்பட்ட அமல் இருக்கணும்? ஸாலிஹான அமல், நல்ல அமல். அதுக்கு ரெண்டு நிபந்தனை இருக்குது. ஒரு
உண்மையில நல்ல அமலா அல்லாஹ்வோட கபூலாகுமா அப்படின்னா ரெண்டு நிபந்தனை. முதலாவது அல் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக தான் இருக்கும், அது ஈமானுக்காக இருக்கும். ஒருத்தர் ஈமான் கொண்டிருக்காங்க அந்த அமலை செய்யும். ஈமான் இல்லாம அமல் செய்து என்ன பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வுக்காக செய்யும் அல் இஹ்லாஸ். ரெண்டாவது அந்த ஈமான் அவருக்கு இருக்குன்னா, ஈமான்ல முக்கியமான விஷயம் ரசூலுல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றதுதானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் காட்டியதை ஏத்துக்காம, ரசூலுல்லாஹ் சொன்ன அறிவுரைப்படி செய்யாம ஒருத்தர் தம் மனவீச்சு எப்படி தம் மனம் போன போக்குல செய்யறாருன்னா அது சாலிஹான அமல் அல்ல, அது நாசமா போன பிதஅத். அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்போ இந்த ரெண்டு நிபந்தனைகள் அல் இஹ்லாஸ் அஸ் சுன்னா, இந்த ரெண்டு நிபந்தனைகள் பூர்த்தியானால் தான் அது அல் அமலு சாலிஹ், அது சாலிஹான நல்ல அமல். அப்ப இதுவும் இருக்க வேண்டும். இது இரண்டாவது. மூணாவது, இதோட நிறுத்திக் கொள்ள கூடாது, அடுத்த லெவல் இன்னொரு இருக்குது. வதவாஸௌ பில் ஹக். அப்போ ஹக்க சத்தியத்தை, அந்த ஈமான் இருக்குதே, சாலிஹான அமல் இருக்குதே, இதுதான் சத்தியம், இதுதான் அல் ஹக். குஃப்ரு ஹக் இல்ல, பாத்தில். பிதஅத் பாத்தில், தௌஹீத் ஹக், ஷிர்க் குஃப்ர் பாத்தில், அசத்தியமானது. அப்போ சாலிஹான அமல் ஹக் இல்லையா, இந்த ஹக்க தான் மட்டும் அமல் செய்தா போதாது, பின்பற்றினா போதாது. அவர் என்ன செய்யணும்? தவாசிபில் ஹக். தவாசிபில் ஹக்னா அவர் மற்றவர்களுக்கு உபதேசமாக எடுத்து சொல்ல வேண்டும். அந்த ஹக்கின் பக்கம் மற்றவர்களை அழைக்க வேண்டும், அதற்கு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசூல் அல்லாஹ் தஆலா இதை சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்யணும். அப்ப இதுல நீ எனக்கு சொல்றதா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இல்ல, நம்ம பிள்ளையே ஒரு விஷயத்துல அத்தா இது தப்புன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா அது அல்லாஹ் சொல்லியிருக்கான், நபி சொல்லியிருக்காங்க, ஹக்க சொல்றாங்க. என் பிள்ளை சொல்றாங்க, சின்னவனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், ஹக்க சொல்றாங்க, கீழ்ப்படிங்க. ஏன்னா அந்த வார்த்தை அவங்க சொந்த வார்த்தை இல்ல, அல்லாஹ் சொல்லியிருக்கிறவரோ அவங்க சொல்றாங்க. அப்ப யார் வழியாகவும் அந்த ஹக்கு நமக்கு வரலாம். தவாசுல் ஹக்னா யாரும் நமக்கு சொல்லலாம். நம்முடைய நண்பர் சொல்லலாம், ஏய் நீ செய்யறது தப்பு, இப்படி போகாத அப்படின்னு சொல்லலாம். அப்ப சொல்லும் போது நாம் பார்க்கணும், அல்லாஹ் சொல்லியிருக்கானா, நபி சொல்லியிருக்காங்களா, இது ஈமானுக்குள்ளதா, இது அமலு சாலிஹா அப்படின்னா ஹக், அதை எடுத்துக்கொள்ளணும். இது மூணாவது, இந்த பண்பு இருக்கும், இல்லைன்னா நஷ்டம். நான்காவது கடைசியா அல்லாஹ் தஆலா சொல்றான், வதவாஸௌ பிஸ்ஸப்ர். அதாவது சபரை, சகிப்புத்தன்மையை, பொறுத்து கொண்டிருப்பதை ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசமாக சொல்லிக் கொள்வது. அப்படின்னா என்ன? ஹக்க சொன்னா சோதனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், நம் மேல காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்க கிளம்புவாங்க, எதிரிகள் நமக்கு உருவாக்குவாங்க. அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கணும். அதுல அவங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, அவங்களுடைய தொந்தரவுகளை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு அப்போ நம்ம எதுல நிக்கிறோம் தெரியுமா? இந்த சபர் இருந்தாதான் முன்னாடி உள்ளது நிற்கும். அது என்ன? தவாசுல் ஹக். நிற்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது. தவாசுல் ஹக் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், ஹக்குல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை நிறுத்திட்டோம் வைங்களேன், அடுத்து இந்த சபர் இல்லாதனாலதான் அது போகுது. அப்புறம் ஹக்க சொல்றது போயிடுச்சா, இதுல இருந்தும் நம்ம நிறுத்திட்டோம்னா அடுத்து அது எங்க அடி வாங்கும் கேட்டா, பிரச்சனை எங்க வரும் கேட்டா, நம்ம அமல் சாலி நல்ல சாலியான அமல் செய்யறோம் இல்லையா, அதுல அடி வாங்கும். கடைசியில் ஒருத்தர் நிறுத்திடுவாரு, நிறுத்தினோடனே அவரும் அமல் செய்து விட்டுருவாரு. ஏன்னா நிறுத்துறதே அமல் செய்யறது தான். தாவாங்கிறது ஒரு மகத்தான ஒரு அமல், நபிமார்களுடைய பணி, நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது. அப்போ நபிமார்களுக்கு வராத சோதனை யாருக்கு வந்திருக்குது? எல்லாருக்குமே. நபிமார்களை விட யாருக்கு சோதனை காலம் இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சோதனைகளிலேயே மனிதர்களில் அதிகம் சோதிக்கப்பட்ட நபிமார்கள் தான். ஆனா அவங்க தான் அல்லாஹ்விடம் மகத்தானவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவங்க சோதிக்கப்படுறாங்க. அப்போ நாம தாவாவை அல்லாஹ்வுக்காக செய்யும் போது இந்த உலக சோதனை கலம் தானே. அப்போ நான் தாவா செய்தா எல்லாரும் ஏத்துக்குவாங்க, நான் சொன்னா ஏத்துக்குவாங்க? இல்ல இல்ல, நிச்சயமா எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. ஏத்துக்காதவங்க இருப்பாங்க, நம்ம திட்டுறவங்க இருப்பாங்க, கேலி செய்யறவங்க இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கேலி செய்யலையா, ரசூலுல்லாஹ் கல்லெறியலையா, ரசூலுல்லாஹ் திட்டலையா, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக கவிதை படம் எல்லாம் நடந்துச்சு. இது எல்லாமே நடக்கும் போதும் ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக அவர் கொண்டிருக்கிற ஈமானுக்காக, சாலிஹான அமலுக்காக, சத்தியத்தை ஒருத்தருக்கு சொல்லுவதை விட்டுவிடக் கூடாதுங்கிற அந்த உறுதியான அவருடைய இஸ்திகாமத், உறுதிப்பாடு, இஸ்திகாமத் என்ன நிலைச்சிருக்கிறது, இந்த நிலைக்காக அவர் பொறுமையா இருந்தார்னா அல்லாஹ் அவரோடு இருப்பான். இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன். நிச்சயமா அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பொறுமைசாலி. அப்ப பொறுமைசாலிங்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் அல்லாஹ்
கண்டிப்பாக இஹ்லாஸ பொறுத்து கொள்ளணும். இந்த உலகத்துல பாராட்டு, புகழ்ச்சி, எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. முகஸ்துதி எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா மனிதர் என்ன செய்வார், மக்களுடைய அங்கீகாரத்தை, அப்ரிசியேஷன் இருக்குல்ல, இல்ல மக்களுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்க, என்னங்க நான் இவ்வளவு என்ன யாரும் பாராட்டலையா, அவ்வளவுதான் நாசமா போச்சு, இஹ்லாஸ் போயிடுச்சு. அப்புறம் யார் பாராட்டி துதி பாடுறாங்களோ அவங்களுக்கு சாதகமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஒருத்தர் பெரிய வசதியானவர், செல்வந்தரான, அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தலையை இல்ல. இதுதான் அல்லாஹ் சொல்ல, நபி சொல்லுது. இதுல ஏன், ஏன்னா இதுதான் எனக்கு நஷ்டத்துக்கு கொடுக்காது. இல்லைன்னா நாமும் காலத்தின் மீது சத்தியமா இந்த இன்சான் நிச்சயம் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அந்த மனிதன் ஒருவனாக நாம் ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு நேரத்தை வீணடிக்காமல் உண்மையிலே அதை பயனுள்ள முறையில் நாம் செலவழிக்கிறோம் என்பதற்கு எது தெரியுமா ஆதாரம்? ஈமான். அந்த ஈமானுக்குரிய அறிவு, தௌஹீதுடைய அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னாவுடைய அறிவு, அதுதான் அமலு சாலிஹ். அப்ப சுன்னாவுடைய அறிவு இருந்தாலும் நல்ல அமல் செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் கூட அவங்களை பின்பற்ற முடியும். சஹாபா எப்படி இருந்தா அந்த மாதிரி நம்ம வாழ ஆரம்பிக்க முடியும். மூணாவது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபா எப்படி, சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தீன ஹக்க ஒருத்தருக்கு கற்றுக்கொண்டார்கள், ஒருத்தர் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்க ஒருத்தருக்கு உபதேசம் செய்து கொண்டார்களோ, சஹாபாக்கள் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு வரும். அதுல பொறுமையை நம்ம கடைபிடிக்கும் போது நஷ்டம் இல்லாதவர்களாக நம்ம ஆகுவோம். அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவின் மூலமாக நமக்கு உணர்த்துறான். ஆகதான் இவ்வளவு ஒரு மகத்தான செய்தியை இந்த சூறா கொண்டிருக்கிறனாலதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த ஒரு சூறாவை மட்டுமே இறக்கியிருந்தால் கூட இந்த மனித சமுதாயம் வெற்றி அடைவதற்கு அதற்குரிய ஆதாரத்திற்கு இது போதுமானதாக இருக்கும். அதாவது வெற்றியின் மூலம் என்ன, அதுக்கான சக்சஸ்க்கான குறிப்பான அல்லாஹ்வோட வெற்றி பெறுவதற்கு, சொர்க்கம் அடைவதற்கான முக்கியமா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த 4 விஷயத்தை அல்லாஹ் இந்த ஒரு சூறாவிலேயே சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க இமாம் ஷாஃபிஈ. அப்படிப்பட்ட இந்த சூறாவை, மிகச்சிறிய சூறாவை நாம் அழகான முறையில் ஓத பழகிக்கொள்ளணும். இதுல கடைசியாக இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் சொல்லும்போது வஅமிலு ஸாலிஹாத் நிறைய பேர் ஓதுறாங்க. வஅமிலு இல்ல ஐன் எப்படின்னா ஐன் ஃபதா, ஐன் ஃபத்ஹா ஜபர், ஐன் ஃபதா வஅமிலு ஸாலிஹாத். ஸாலிஹாத் சொல்லும்போது ஸாலிஹா ஹா இல்ல, ஸாலிஹாத் இல்ல, ஸாலிஹாதி, ஸாலிஹாதி ஸா சீன் இல்ல, ஸாத். அப்போ வஅமிலு ஸாலிஹாதி வதவாஸௌ, ஸௌ இல்ல, வதவாஸௌ பில் ஹக்கி. இந்த இடத்துல அப்படி ஹக் அப்படி நிறுத்தும்போது ஹக் அப்படி நிறுத்தும். அப்படி ஓதும்போது வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். ஸப்ரும் ஸாத் தான். அப்ப சப்ர் இல்ல ஸப்ர். வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர் அப்படி சொல்லி நிறுத்தணும். ஆகவே அல்லாஹ் தஆலா நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதிலே பயனடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க